எல்லாரும் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, வேலைக்காய் நன்றி. உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் நடுவில் வெளிப்படனப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் எல்லாரையும் பரிசுத்தமாக்குகிறவர், உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால எங்களை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவி இருக்கிறீர். உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் உம்முடைய கிருபை எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். சர்வலோகத்துக்கும் ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம். வெளிச்சத்தின் அதிபதியை நாங்கள் உயர்த்துகிறோம். வெளிச்சமான தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒளியின் ஆயுதத்தை எங்களுக்கு தரிப்பிக்கிறவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளை விட்டு ஒளியினிடத்துக்கு அழைத்தவரை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த ஆரம்ப வேளையில ஏதெல்லாம் தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீர் நீக்குகிறவர். எல்லா எதிர் வல்லமைகளும் போராட்டங்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய், உம்முடைய ஆராதனைக்கு விரோதமாய், வசனத்தை தியானிக்கிறதற்கு விரோதமாய் என்னென்ன கிரியைகள் வெளிப்படுகிறதோ அவைகளை முந்தி கட்டுகிறோம். இரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயமெடுக்கிறோம். லீதியாளின் இருதயத்தை திறந்தவரே, நீர் திறப்பீராக. வசனம் 30, 60, 100 பலனை தரும்படி ஒவ்வொரு இருதயங்களிலும் அது ஆழமாய் பசுமர தாணி போல பதிவதாக, இருதயமாகிய பலகையில் அது எழுதப்படுவதாக, அதை தாண்டவரை தடை செய்கிற கிரியைகள் விலகுவதாக. ஆண்டவரே, இசைக்கருவி நாங்கள் பாடுகிற நேரம் ஆண்டவரே ஒவ்வொரு செஷனிலும் உடைய கிருபையே வெளிப்படட்டும். ஒரு மனதை எல்லாருக்குள்ளும் தாரும். இந்த ப்ரோக்ராம் மிகவும் ஆசீர்வாதமாக இயேசுவின் நாமத்துக்கு மகிமை கொண்டு வரட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கிறவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கிறவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசனை சேர்த்து கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசனை சேர்த்து கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி உயர்த்திடுவார். என் ஜீவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம்,
ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் அரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீங்கு நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். எல்லாரும் பாடுவோமா? தீங்கு நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தால் தாங்கிடுவார். தம் கூடார மறைவினில் ஒளித்து வைத்து செவ்வையான பாதையில் நடத்திடுவார். தம் கூடார மறைவிலே ஒளித்து வைத்து செவ்வையான பாதையில் நடத்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். வல்லமையுள்ள ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். சற்று நேரம் நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி அவருடைய காருண்யத்தை நம்ம உயர்த்துவோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கு பாத்திரரே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற பரலோக தந்தையே, உம்மையே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமத்துக்கு மேலான உடைய நாமத்துக்கு, இயேசு என்ற நாமத்துக்கு நாங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். வானோர், பூதலத்தோர், பூமியில் உள்ளோர், கீழுள்ளோர் எல்லாருடைய கால்களும் முடங்குகிற, நாவு எல்லாம் நீரே தேவன் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிற அந்த கால்கள் எல்லாம் முடங்குகிற அந்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்பிக்கையற்ற மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற தெய்வம். ஆண்டவரே, இல்லாததை இருக்கிறவைகளாய் வரவழைக்கிற தேவன். ஆண்டவரே, மருத்துவரால் கைவிடப்பட்டதை குணமாக்குகிற தெய்வம். ஆண்டவரே, உலகத்தில் ஆண்டவரே தன்னுடைய முயற்சியால் அடைக்க முடியாத கடனையும் தேவ கிருபையினால், தேவனுடைய அருளினால் அடைக்கும்படி வழிகளை திறக்கிற தேவன். நீர் வெளிச்சத்தின் அதிபதி, இருளை விரட்டி அடிக்கிறவர். குடும்பங்களில் இருக்கிற இருள்களை விரட்டி அடிக்கிறவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருக்குரிய கனத்தை நம்ம செலுத்துவோம். அவர் நம்முடைய பிதா, அவர் நம்முடைய எஜமானன். ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம். நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம். ஜீவனை தந்த அன்பு பெரியது, சுகம் தந்த அன்பு பெரியது, பலன் தந்த அன்பு பெரியது. எல்லா கிருபைகளுக்காய் நன்றின்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, உங்க கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு சரீர அவயவங்களையும் பாதுகாத்தது உம்முடைய கிருபை. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விபத்துகளில் ஆண்டவரே அப்ப சிக்கிக்கொள்ளாதபடி ஒவ்வொரு ஆண்டவரே பயணத்தில் உம்முடைய பாதுகாப்பு இருந்ததற்காக, ஆண்டவரே டிராவல் உம்முடைய பாதுகாப்பு இருந்ததற்காக கோடானு கோடி ஸ்தோத்திரம். எத்தனையோ கொள்ளை நோய் இந்த தேசத்தை தாக்கி ஆண்டவரே மக்கள் மரித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆண்டவரை மனதார துதிங்க. ஆண்டவருக்கு இன்னும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் ஆயுள் நமக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற ஆயுசு நாட்கள் போதாது. அவர் செய்த நன்மை, அவர் செய்த அற்புதங்கள், அவர் தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்காக நன்றி சொல்லுவோம். அவர் ஒருவர் தான் துதிக்கு பாத்திர. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஆண்டவருடைய கிருபை இருந்ததற்காய் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கையின் பிரயாசத்தை இதுவரையும் நடத்தினவருக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்தாலும் ஆண்டவர் அந்த நெருக்கடிகள் எல்லாம் தாங்கிட பலனையும் தப்பிச் செல்ல வழியையும் போக்கையும் உண்டு பண்ணினவரை
அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ பிரசன்னம் வீடுகளுக்குள் இறங்குவதாக. தேவனை மக்கள் விடுதலை ஆராதிக்க நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு இல்லங்களில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் மேல தளிக்கிறோம். தேவனுடைய கிருபை பெருகட்டும். அப்படியே ஆண்டவரை ஒரு பாடலை பாடி ஆண்டவர் ஆராதிப்போமா? ஒருவரே கனத்துக்கு மகிமைக்கு பாத்திர ஆண்டவரை நம்ம புகழ்ந்து பாடுவோம். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, எங்கள் துதிதனில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே, எங்கள் துதிதனில் வாழ்பவரே. ஆராதனை ஆராதனை பரலோக தகப்பனுக்கு. ஆராதனை சுராஜா, ஆராதனை. கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தா, கிருப பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தா, கிருப துதப்பா. கிருப பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. கிருப பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை ஒரு மனமாய் ஆராதனை சுமகராஜனே. ஆராதனை உயிரோடு எழுந்தவரே, ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவி, எங்களை ஆசீர்வதித்திடுவி. நீர் இறங்கி இடுவி, எங்களை ஆசீர்வதித்திடுவில.
எல்லாரும் பாடுங்க. ஆராதனை மகாராஜனுக்கு, ஆராதனை ரத்தம் சிந்தினவருக்கு, ஆராதனை உயிரோடு எழுந்தவருக்கு, ஆராதனை கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. இருப பெருகுதப்பா உங்க மகிமை இளங்குதப்பா. ஆண்டவரே, மகிமை எல்லா குடும்பங்களுக்குள்ள இறங்கட்டும். உங்க பிரசன்னம் எல்லா வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். உம்முடைய வல்லமை எல்லாவருக்கும் எல்லாம் இறங்கட்டும். நீர் தேவன் என்பதை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் உணர்வார்களாக. சரீரத்தின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக. போராடுகிற அந்தகாரங்கள் எல்லாம் நிர்மூலமாவதாக. ஆவியானுடைய பிரசன்னம் எல்லாருடைய இருதயங்களையும் திறக்கும்படி இறங்கி வருவதாக. சிந்தைகளை சிதறடிக்கிற வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. கர்த்தரே கிரியை செய்யும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. வேதனைகள், கண்ணீர், துக்கம், வேதனையான அனுபவங்களோடு இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் தேவனுடைய விடுதலை அனுபவிப்பார்களாக. வெளிச்சத்தின் தேவன் ஆண்டவரே, இப்பொழுதே உங்க வல்லமை கிரியை செய்வதாக. வெளிச்சத்தை இருட்டாக்குகிற, வெளிச்சத்தை இருட்டாக்குகிற, வெளிச்சத்தை இருட்டாக்குகிற கிரியைகள் எல்லாம் இந்த ஆராதனை வேளையில விலகுவதாக. ஹல்லேலூயா. யார் யாருக்குள்ள இருட்டின் வல்லமைகள் இருக்கிறதோ அவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் வல்லமை இறங்குவதாக. கிரியை வெளிப்படட்டும், கிரியை வெளிப்படட்டும். நீங்க அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி இயேசையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி இயேசையா. நீங்க தான் எங்களுக்கு சத்தியம், நீங்க தான் எங்களுக்கு ஜீவன், நீங்க தான் எங்களுக்கு வழி, நல்ல வழிகாட்டியே. நீங்க போதும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எல்லாரையும் நிரப்பட்டும். ஒரு குடும்பங்கள் இருக்கிற எல்லா எதிர்கிரியைகளும் விலகட்டும். வசனத்தை கேட்க அவங்க இருதயம் திறக்கப்படட்டும். தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தரே பாரப்படுத்தும். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும். அழிகிற திரளான வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜன ரட்சிக்கப்பட ஊழியர்கள், மிஷினரிகளை எழுப்புங்க ஆண்டவரே. சபைகள் எல்லாம் மிஷினரி தரிசனம் கொண்ட சபைகளாய் மாறட்டும். ஆத்மாக்களை அறுவடை செய்கிறதே எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இழந்து போனதை தேடுகிற ரட்சிக்கிற தேவனே, அந்த பாரத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. சபைக்குள் காணாம போன எத்தனையோ ஆடுகள் இருக்கிறதப்பா. இப்படியாயினும் அதை தொழுவத்தில் நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஒரு ஆட்டை குறித்து கவலை விட ஆண்டவர். தொலைந்து போன கிராமம், பட்டணங்கள் மேல உம்முடைய பாரம் எல்லா சபைகளுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அரசியல் தலைவர்கள் ரட்சிக்கப்பட, சத்தியத்தை அறிய பிரதமர், முதலமைச்சர் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் எங்கள் தேசத்தில் அநேக குடும்பங்கள் கட்டப்பட, ஆசீர்வதிக்கப்பட, நல்ல திட்டங்களை அவங்க கொண்டு வர கர்த்தரே கிருபை செய்யும். தேசத்தில் ரத்தம் சிந்துதலையும் கலவரத்தையும் ஆண்டவரே, பிரச்சனைகளை எழுப்புகிற அந்தகார சக்திகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்க கிருபையே எங்க தேசத்தை மூடட்டும்.
யார் யார் இந்த நாட்களிலும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சுகமடைவார்களாக. கொள்ளை நோயின் தாக்கம் இன்னும் சில மாதங்களுக்குள்ள 3வது அலை வரும் என்று சொல்லுகிறார்களே, அந்த அலை எழும்பாதபடிக்கு ஆண்டோர் பாதுகாக்கும்படி எல்லாரும் ஜெபிங்க. இயேசுவே, எங்கள் தேசத்தில் உம்முடைய பாதுகாப்பை தாரும். ஸ்கூல்கள் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த நிர்வாகங்கள் மிகவும் நஷ்டத்தில் இழப்பில் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் புதிய வழிகளை திறப்பீராக. நலிவடைந்த தொழில்கள் மேம்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டும். தேசத்தில் தற்கொலை ஆவிகள் கட்டப்படட்டும், விபச்சார ஆவிகள் கட்டப்படட்டும். கொலைவெறி ரத்தம் சிந்தும்படி ரவுடிகளை தீவிரவாதிகளை பயன்படுத்துகிற ஆண்டவரே அப்பா கிரியைகள் கட்டப்படட்டும். மக்களின் மூட நம்பிக்கைகள், குழந்தைகளை பலி செலுத்துகிற கிரியைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, எங்க தேசத்தில் ஜனங்களுடைய கண்கள் வெளிச்சமான உண்மை காணும்படி திறக்கப்படட்டும். ஆண்டவரே, உதவி செய்யும் அப்பா. தேசத்தை மறுரூபப்படுத்தும். ஆண்டவரே, சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிற சபைகள் திறந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துவதற்கான கிருபைகளை கர்த்தரே ஏற்படுத்தி தாரும். உம்முடைய வல்லமை உள்ள கரங்களில் தந்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. அவருடைய வார்த்தை காடேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணிட்டு, அவருடைய வார்த்தை கண்மலை பிளக்கும் சம்மட்டி. அவர் அனுப்பினதை அதை செய்து முடிக்கும். இந்த நாளில் ஆண்டவர் என்னை பாரப்படுத்தின இந்த வசனத்தை பேசுவதில் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு பேசுவாராக. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. போதும். வேதம் சொல்லுகிறது தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒளியான ஆண்டவர். அவரிடத்தில் இருட்டு என்பதே இல்லை. தேவனை குறித்து, தேவனுடைய தன்மையை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. தன்னை தேவன் அடையாளப்படுத்தும் பொழுது அவரை வெளிச்சம் என்று அவர் அடையாளப்படுத்துகிறார். நம்முடைய தேவன் வெளிச்சத்தின் அதிபதியாக இருக்கிறார். இருளின் ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது, வெளிச்சத்தின் ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது. ஒளியின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம். ஒளியின் ராஜ்யம் நம் தேவனுடைய ராஜ்யம், இருளின் ராஜ்யம் சாத்தானுடைய ராஜ்யம். நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது தேவன் ஒளியாயிருக்கிறார். அவர் முதல்ல உருவாக்கினதே வெளிச்சத்தை தான் அவர் உருவாக்கினார். வெளிச்சத்தை, அவருடைய மகாபெரிய கிருபை வெளிச்சத்தின் தேவனாகவே இருக்கிறார். அவரிடத்தில் எந்த இருட்டையும் டார்க்னஸையும் நாம் பார்க்கவே முடியாது. தேவனுடைய பிரசன்னத்தின் அடையாளம் கூட வெளிச்சம் தான். அவர் வெளிச்சத்தின் தேவன். அவருடைய சத்திய வசனம் அது வெளிச்சமானது. அவருடைய சத்தியமான வசனம் அது ஜீவனுள்ளது, அது வெளிச்சத்தை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவன் அவ்வளவு பெரிய ஒரு மகிமை நிறைந்த தேவன். அவரை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது தேவன் ஒளியாகவே இருக்கிறார். தேவன் என்பவர் வெளிச்சமானவர். ஏதோ பெரிய ஆயுதத்தை எல்லாம் வச்சுட்டு மக்களை பயப்படுத்துகிற மாதிரி நிற்கிறவர் கிடையாது. அவர் எங்கெல்லாம் தேவன் தன்னை வெளிப்படுத்தினாரோ அப்பெல்லாம் சொன்னார் பயப்படாதே அப்படின்னு அவங்களை திடப்படுத்தினார். பயப்படுத்துகிற தேவன் அல்ல, மிரட்டி ஏதோ பறிக்கிற தேவன் அல்ல. அவர் வெளிச்சத்தின் தேவன். அவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறுகிறது, அவனுடைய வாழ்க்கை ஒளியாக மாறுகிறது. ஒருவேளை அவன் இருட்டில் இதுவரைக்கும் வாழ்ந்தாலும் வெளிச்சம் வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறுகிறதை இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. வேதம் அதை தெளிவாக சொல்லுகிறது. தேவன் வெளிச்சமானவர், தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்தில் எந்த இருளுமே இருக்காது. அவரிடத்தில் நெருங்கி வாழுகிற ஒரு மனிதனாலும் அந்த வெளிச்சத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்துக்கு நம்ம வருவோம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் அதனுடைய 105வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 119 அதனுடைய 105வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. தாவீது அழகா சொல்றார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். இந்த உலகம் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது, இருட்டில் கிடக்குது. வழியை பிசக செய்கிற நிறைய பாதைகள் இருக்கிறது. நாம் விழக்கூடிய நிறைய பார்ட்டுகள் இருக்கிறது. ஒரு மனுஷன் விழுந்து போகாதபடி அவனை காக்கும்படி அவனுக்கு ஒரு வெளிச்சமாக ஆண்டவருடைய வசனம் இருக்கிறது. தேவனை குறித்து சொன்னேன், தேவன் ஒளியா இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் ஒளி. அவர் வெளிச்சத்தின் தேவன், அவர் மகிமையான தேவன்,
அவர் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், வெளிச்சத்தையே வஸ்திரமாக அணிந்து கொண்டிருக்கிறவர். அவரை இருட்டு அவர்கிட்டே வர முடியாது. அவர் வெளிச்சத்தின் தேவன். அவருடைய வசனம் வெளிச்சம். நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் தேவனுடைய வசனம், பைபிள். இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 119, 105 நம்ம வாசிக்க கேட்டோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. யார் வசனத்தில் அதிகமா தியானித்து வசனத்தை அபியாசப்படுத்தி வசனத்தின்படி வாழணும்னு சொல்றாங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக. இந்த உலகத்துல எத்தனையோ கரடு முரடுகள், பாவ கரை படிந்த இந்த உலகத்துல வெளிச்சத்தின் ஆண்டவர் உங்களை வெளிச்சத்தின் பாதையில் நடத்துவதற்கு தேவனுடைய வசனம் உங்களுடைய கால்களுக்கு தீபமா இருக்கிறது. காலுக்கு நைட்டு நம்ம போகும் பொழுது, வயக்காட்டில் தண்ணி பாய்க்க போகிறவங்க, இரவு பயணிக்கிறவங்க கையில் ஒரு டார்ச் வச்சிருப்பாங்க. அந்த டார்ச்சை மாதிரி தேவனுடைய வசனம் அவ்வளோ வல்லமை உள்ளது. நம்முடைய எந்த பகுதியில் பள்ளம் இருக்கு, எந்த இடத்துல விஷப்பூச்சி கிடக்கு, எந்த இடத்துல பாவம் இருக்கு, எந்த இடத்துல அசுத்தம் இருக்கு, எந்த இடத்துல சாபம் நம்முடைய குடும்பத்துக்கு வருவதற்கான காரியத்தில் பிசாசத்தள்ள போராடுகிறான் என்பதையெல்லாம் நமக்கு காட்டி அடையாளப்படுத்தி அது நின்று விலக்கி காக்கிற ஒரு சக்தி கொண்டது தேவனுடைய வசனம். அது நம்முடைய கால்களுக்கு தீபம், அது பாதைக்கு வெளிச்சம். அது போகிற இடம்லாம் வெளிச்சமாக நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் மலைகள் மீது எவ்வளவு அழகா வெளிச்சமா இருக்குன்னு நான் சொல்றேன். நம்முடைய கால்கள் அவ்வளவு அழகானது மாறணும். தேவனுடைய வெளிச்சத்தின் அதிபதி நம்மை ஆளுகை செய்யணும். இருட்டின் ராஜ்யம் ஆளுகை செய்யும் பொழுது அவனுக்கு காலுக்கு தீபம் வேண்டாம், பாதைக்கு வெளிச்சமான டார்ச்சும் வேண்டாம். நமக்கு அது தேவை. தேவனுடைய வசனத்தை அதிகமாக வாசித்து அதை வாழ்க்கையோடு அப்ளை பண்ணி வாழுவதற்கு தேவனிடத்தில் உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தா உங்களுடைய நீதிமானுடைய பாதை அது நடுப்பகலிலும் பிரகாசிக்கிற சூரிய ஒளியை போல் இருக்குமா. நீங்கள் வெளிச்சமாக கர்த்தர் மாற்றுவார். அவன் பாதைகள் பிசகுவதில்லை. இன்னைக்கு நிறைய பாதைகளை பிசகி போகிறத நம்ம பார்க்க முடிகிறது, வழி மாறி போகிறத பார்க்க முடிகிறது. இடுக்கமான வழி, நெருக்கமான வழி, அது பரலோகம் போகிற வழி. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலம், அது நரகத்துக்கு போகிற மக்களுக்கு அது கொடுக்கப்பட்ட வழி. அங்கு விபச்சாரமும் வேசித்தனமும் மதுபானங்களும் கேளிக்கைகளும் ஆடம்பரங்களும் சிற்றின்பங்களும், இந்த உலகத்துல மனமும் மாம்சம் எதை விரும்புகிறோ அதெல்லாம் இது வேண்டான்னு தள்ளி போடாம எல்லாத்தையும் இதுதான் பரலோகம் என்று அனுபவிக்கிற மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வெளிச்சத்தின் பாதை அவனுக்கு காண முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். வெளிச்சத்தின் ஆண்டவர் தாவீது தான் சொன்னார், என் கால் சறுக்கும் பொழுது ஆண்டுடைய கிரேஸ் என்ன தாங்குறது, கிருபை தாங்குகிறது. ஆண்டுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா மாறணும். ஏன்னா தேவன் ஒளியாகவே இருக்கிறார், அவர்கிட்ட இருட்டே கிடையாது. அந்த ஒளியின் தேவனை பின்பற்றுகிற நம்ம, ஒளியின் ராஜ்யத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு இப்படி இருட்டில் நடக்கும் பொழுது ஒரு வெளிச்சமான டார்ச் தேவையோ, அதுபோல தேவனுடைய வசனமும், வசனத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு. அது வெளிச்சம் கொண்டது. அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருட்டான பகுதி அது வெளிச்சமாக மாற்றி பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளவு பெரியவர், அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை கொண்டது. அது நம்முடைய கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என் வெளிச்சம். ஆண்டவர் தான் நமக்கு லைட். இந்த உலகத்துல ஏசாயா 61 சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். ஆண்டவரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கணும். கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை வெளிச்சம் வீசுகிற ஒரு வாழ்க்கை வாழ தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தின் வல்லமைகள் இருட்டுக்கு நேராக நம்ம இழுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும், ஆண்டவர் தான் என்னுடைய வெளிச்சம், என் ரட்சிப்புமானவர். நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை பாவத்தினின்று நீக்கி ரட்சிக்கிறவர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் வெளிச்சமானவர், அவர் என் ரட்சிப்புமானவர், அவர் என் வெளிச்சமுமாய் இருக்கிறார். கர்த்தர் என் வெளிச்சம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒளியா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு ஒளியா இருக்கிறது போல ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக, நமக்கு இரட்சிப்பாக இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு மகிமையான தேவன். ரோமருக்கு எழுதின நிருபம்
13ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த பகுதி சொல்லுகிறது பாருங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, அந்தகாரத்தின் கிரியைகளை, அந்தகாரம் ஒரு இருக்கு, டார்க்னஸ், அங்கதான் பிசாசின் சம்பந்தப்பட்ட காரியம், பிசாசின் கிரியைகள் நடராத்திரிகளில இருளின் ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியம். ஒரு மனுஷனை இருட்டுக்குள்ள வச்சு பிசாசு அவனை பயன்படுத்திட்டு இருப்பான். வெளிச்சமான ஆண்டவர் வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கையில கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக வசனம். அவனுடைய பலனே ரட்சிப்பு ஆண்டவர் தான். ஆண்டவர் வெளிச்சமாக அவனை வழி நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ரோமர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் தெளிவா சொல்லுகிறது பாருங்க. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, அந்தகாரமான கிரியை அதை குறித்து இந்த அதிகாரம் தெளிவா சொல்லுகிறது. என்னெல்லாம் சொல்ல தெரியுமா? அந்தகாரத்தின் கிரியைகள், களியாட்டு, 13வது வசனம் அந்தகாரத்தின் கிரியைகளை குறித்து. களியாட்டு, வெறியும், வெறினா குடிக்கிறது. பயங்கரமா இன்னைக்கு கடைசி காலத்துல பாருங்க, சாராய கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குடித்து எங்க மனிதன் விழுந்து கிடக்கிறான்னே தெரியல. அவனுடைய சூழ்நிலையை தள்ளம் பாடுகிறது. அந்த வெறிக்கிற காரியங்கள் இதெல்லாம் அந்தகாரத்தின் கிரியைகள் மூலம் ஒரு மனிதனை அது வழிநடத்தும் பொழுது செயல்படுகிற விதங்கள். அதுல களியாட்டு, வெறிகள், வேசித்தனம். இன்னைக்கு வேசித்தனம் பெருகி இருக்கிறது, விபச்சாரம் பெருகி இருக்கிறது, வேசித்தனம் பெருகி இருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு கலாச்சார சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. வேதம் தெளிவா சொல்லுகிறது. இன்னும் வாக்குவாதங்களும், காம விகாரம், இன்னைக்கு பொறாமைகளும் உள்ளவர்களாய் நடவாமல் துர் இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. துர் இச்சைகளுக்கு இன்னைக்கு மனிதன் எல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறான். இதெல்லாம் அந்தகாரத்தின் கிரியைகளா இருக்கிறது. அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளி விட்டு, தேவன் விரும்பாத ஆராதனை முறைமைகளில் போய் செயல்படுகிறது. அதற்கு சம்பந்தமான காரியம் நம்ம வீடுகளில் வைத்து அதன் மேல ஒரு நம்பிக்கை வைப்பது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சத்தை அது இருட்டாக்கிட்டே இருக்கும். அது போராடிட்டே இருக்கும். சின்ன காரியம் இருந்தாலும் வெளிச்சத்தின் தேவனுடைய முழுமையான செயல்பாடை அது 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 செயல்பட விடாதபடிக்கு, தேவன் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு நம்முடைய இருதயத்தில் இந்த அந்தகார கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா ஒரு பகுதி அந்தகாரமாகவே இருந்துட்டு இருக்கும். எப்படி ஒரு பகுதியில் சூரியன் உதிக்கும் பொழுது இன்னொரு பக்கம் இருட்டா இருக்கிறதோ, அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி இருட்டாக மாறிவிடும். முழுமையாக தேவனுக்கென்று நம்ம திறந்து கொடுத்தால் அந்த இடம் வெளிச்சம் வரும் பொழுது அங்க பூச்சிகள் இருக்க முடியாது. ஒரு கல் அப்படி ஒரு ஏதாவது செத்தில் இருந்தால் தான் அதுக்குள்ள ஒரு அந்தரங்கமான விஷத்தன்மை உள்ள பூச்சிகள் உள்ள இருக்க முடியும். அது மாதிரி அந்தகாரத்தின் கிரியைகளை நம்ம மூடி மறைச்சு வச்சிருந்தா அந்த கல்லை புரட்டி போடும் பொழுது அதிலிருந்து அது எழும்பி ஓடி போயிடும். அது மாதிரி அந்தகாரத்தின் சம்பந்தமான கிரியைகள் நம்மிடத்தில் இருக்குன்னு சொன்னா அதை நம்ம என்ன செய்யணும்னா தள்ளி விடணும். அது நின்று வெளியே வருவதற்கு ஆண்டவர்கிட்ட உதவியை கேட்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்தகாரத்தின் கிரியைகளை நமக்கு தள்ளி விடும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் அப்பொழுது நமக்கு என்ன கொடுப்பாருன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆவிக்குரிய நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது. ஒளியின் ஆயுதம் வசனம், சத்தியம் என்னும் வசனம் என்னும் வாளை நம்ம ஏந்தி சாத்தானோடு எதிர்க்க முடியும், பாவத்தோடு எதிர்க்க முடியும். அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஆயத்தம் என்னும் பெரிய நிறைய ஆயுதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீதி என்னும் மார்க்கவசம், ரட்சணி என்னும் தலைச்சீரா, இப்படி நிறைய ஆண்டவர் ஆயுதங்களை நமக்கு வச்சிருக்கிறார். ஒளியின் ஆயுதத்தை நாம் தரித்து கொள்ள முடியும். நாம் அந்தபடி நாம் தரித்து கொள்ளுகிறவெல்லாம் மாற வேண்டும். இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. இந்த இருண்ட காலம் மாறி இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நாள் ரொம்ப சமீபமாயிற்று. அதனால் அந்த காலத்தில் இன்னும் வாழ்ந்துட்டு இருந்தா நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ராத்திரி நம்முடைய ஜீவன் எடுபட்டு போனால் நம்ம எங்க போவோம்? ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, இன்னைக்கு நீ மரித்து போனால் நீ எங்க போவ? உனக்கு நிச்சயம் இருக்கா? அந்த காலத்தோடு தொடர்பில் இருக்கிறாயா? இருண்ட கண்டத்தோடு நீ தொடர்பில் இருக்கிறாயா? விபச்சாரம், வேசித்தனம், களியாட்டு, இந்த காரியத்திலெல்லாம் தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறோமா? இதிலெல்லாம் ஐக்கியம் வச்சு, தேவனுடைய திருப்பந்தியில் ஐக்கியம் வச்சு சபையில ஜெபம் பண்ணி 2 பேரும் திருப்திப்படுத்த முடியாது. ஒன்றில் தேவனை பின்பற்றணும், இல்லைன்னா பாகால பின்பற்றணும். கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றணும். அவர் பரிசுத்தம் உள்ளவர். உடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமானது. வேதம் சொல்லுகிறது, அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளி விடாத பட்சத்தில், அதை நான் விரும்பல, அதை நான் வெறுத்து ஒதுக்குறேன், அதனோடு எனக்கு தொடர்பு வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு தொடர்பு, ஒளியின் ஆயுதத்தை கொடுக்கிற என் ஆண்டவரோடு எனக்கு தொடர்பு இருக்கணும்.
ஒளியின் ஆயுதத்தை கொடுக்கிற ஒளியின் அதிபதியாகிய வெளிச்சத்தின் ராஜாவாகிய வானத்தின் பூமி உண்டாக்கின ஆண்டவர் தான் என் குடும்பத்தில் இருக்கணும், என் பிசினஸ்ல இருக்கணும், என் படிப்பில் இருக்கணும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கணும். இந்த அந்தகார கிரியைகளாகிய பாவத்தில் நீங்க ஒட்டி உறவாடும் பொழுது தேவன் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் அசுசியான காரியத்தை கண்டா நம்ம விட்டு விலகி போயிடுவார். அப்ப இருள் தான் நம்ம வீட்டுக்குள்ள வரும். அப்ப இருள் தான் நம்முடைய பிசினஸ் நடக்கிற இடத்துக்குள்ள வரும். அப்ப இருள் தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வரும். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம மிக வெறி கவனமா இருந்து நாம் இந்த கிரியைகளை எல்லாம் தள்ளி விட்டு ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் நம்மை இன்னும் பிரசன்னத்தினால், அவர் வெளிச்சத்தின் பிரசன்னத்தினால், அவருடைய வசனத்தினால் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார் என்பதை குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. இயேசு தான் இந்த உலகத்துக்கு ஒளி. அவரே அவரை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. இயேசு ஜனங்களை நோக்கி, இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் பார்த்து, நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்துக்கு ஆண்டவர் ஒளியா இருக்கிறார். இந்த உலகத்துல இருட்டுக்கு அதிபதியாக நிறைய பேர் இருக்கலாம், ஆனா ஒளிக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்க முடியும். அவர்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறவராய் குருடருக்கு முடவருக்கு அற்புதம் செய்து பாவத்தில் வாழுகிற மனிதர்களுக்கு மனம் திரும்புதலை கொடுத்து ஆசீர்வாதமான வாழ்வை தந்து கொண்டிருக்கிறவர். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசுவே ஆண்டவர். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வந்த ஒரு தேவன் நம்முடைய பரலோக ஆண்டவர். மறுபடி இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன். யாதொரு மனுஷன் இயேசுவை பின்பற்றுகிறானோ, நீங்க ஆண்டவரை பின்பற்ற ஒரு டிசைபிளா, ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு விசுவாசியாய், ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு தேவ மனுஷனாய் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நீங்கள் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கும்படி செய்வார். அது ஜீவனுக்கு போகிற ஒளி, அது ஜீவ பாதையில கொண்டு போய்விடும். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அவரை அல்லாமல் ஒருவனும் அந்த பரலோகத்தை அடைய முடியாது. நரகத்துக்கு வேணா கொண்டு போகலாம். நரகத்துக்கு நீங்க இருளோடு தொடர்பில் இருந்தா அந்த கிரியைகள் தான் மரணம் அடையும் ஒரு நேரத்தில் அந்த இருட்டுகள் மனிதனை பிடித்து இழுத்து கொண்டு போகும். ஆனா வெளிச்சத்தின் தேவன், தேவதூதர்கள் நம்மை வரவேற்கணும்னு சொன்னா நம் ஒளியின் ராஜ்யத்தோடு உள்ள தொடர்பு, சபையின் தொடர்பு, ஊழியத்தின் தொடர்பு, ஜெபிக்கிற மக்களோடு தொடர்பு, தேவனுடைய பைபிளை குறித்து தியானம் பண்ணி ஆராய்ச்சி செய்து படித்து அதன்படி என் வாழ்க்கை இல்லையே, என் வாழ்க்கை இதன்படி மாறணும்னு சொல்லி என் வாழ்க்கையோடு இந்த வசனத்தை 2.5 கலக்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அழுது ஜெபித்து ஆண்டவருடைய பாதையில நடக்கிற ஒரு பாதை, அதுதான் நமக்கு முக்கியமானது. அதை தேவன் தருகிறவர். வேதம் தெளிவா சொல்லுகிறது, இந்த உலகத்துல பல வழிகள் இருக்கலாம், பல மார்க்கங்கள் இருக்கலாம், அதெல்லாம் நரகத்துக்கு கொண்டு போகிற ஒரு பாதை. என்று சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. அவர் ஒருத்தர் தான் சொன்னார், நானே வெளிச்சமா இருக்கிறேன், உலகத்துக்கு வெளிச்சம் நான் தான். ஐ ஆம் லைட் ஃபார் திஸ் வேர்ல்டு. ஆண்டவர் ஒருவர் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தின் ஆண்டவரை நீங்க உறுதியா பிடித்தா வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக வாலிபர்களாக கூடி ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினோம். அப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் இனிப்புகள், இந்த தேன் குழல்னு சொல்கிறத வாங்கி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நான் அப்பொழுது அந்த இடத்துல இருந்து பாட்டு பாடி ஆண்டவரை குறித்து பாடிக்கொண்டே இருக்கிறேன். அப்பொழுது பக்கத்தில் இருந்த ஒரு தம்பி சொல்கிறான், பாட்டை நிறுத்துன்னு சொல்ல நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் நான் பாடுறேன். அப்போ அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் முகத்தை பார்க்க முடியலை, வெளிச்சம் வருகிறது, என் கண் கூசுது, பாட்டை நிறுத்து. அப்புறம் பாட உனக்குள்ள இருந்து ஒரு இருளின் ஆவி அலக்களிக்கிறது. அது ஒரு பேரை சொல்லுத நான் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரிப்பட்ட கிரியைகள் இன்னைக்கு மதுபானத்தோடும் குடிவரியோடும் ரவுடித்தனமாகவும் வாழுகிற அநேகருடைய பின்னணியத்தில் இருக்கிற இந்த ஸ்பிரிட்டுகள் அவர்களை ஆட்டி படைக்கிறது. ஆனால் தேவன் நம்மை வெளிச்சமாக மாற்றுவார், நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக மாற்றுவார். தேவனோடு கலந்து நடக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறும், ஆசீர்வாதமாக மாறும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக மாறும். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். உலகத்தில் ஒளியா இருக்கிற ஒரு ஆண்டவர்கிட்ட தான் எல்லா பூச்சிகளும் வரும்,
நைட்டு ஸ்ட்ரீட் லைட்டு போட்ட உடனே இருட்டில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் வெளிச்சத்தை நோக்கி வரும். நிச்சயமாக ஒளியாக இருக்கிற ஆண்டவர்கிட்ட டார்க்கில் எவ்வளோதான் நாள் தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. டார்க்கில் உட்காந்து இருளின் கிரியைகளை நீங்கள் செய்துட்டு இருப்பீங்க. நீங்கள் அங்கே இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு சமாதானமே இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் செய்கிற தொழில் ஆசீர்வாதமாக இருக்க வாய்ப்பே இல்லை. வெளிச்சமான ஆண்டவர்கிட்ட வாங்க, முழுமையாக சரண்டர் பண்ணுங்க. அவர் உங்கள் காரியத்தை ஒளியாக மற்றவர்களுக்கு உங்களை மாற்றுவார். உங்களை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் ஜோதிகளின் பிதா, அவர் ஜோதிகளின் பிதா, வெளிச்சத்தின் ஆண்டவர். இருள் என்பது அவர்கிட்ட இல்லவே இல்லை. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியான ஆண்டவர் நிச்சயமாக அவரிடத்தில் வருகிற மனிதனுடைய வாழ்வை அவர் மாற்றி காட்டுகிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா, அதனுடைய யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஒளியானது உலகத்திலே மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும். அவங்க இருளை விரும்புவதற்கு இதுதான் காரணம். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியை, மனுஷன் செய்கிற கிரியை பாருங்க. அடுத்தவனை எப்படியாவது கீழே வீழ்த்தி நான் பணக்காரன் ஆகணும், எவனையாவது மந்திரவாதம் பில்லி சூன்யம் பண்ணியாவது அவனை அழித்திடணும் வெளியே தெரியாம. இந்த சூதுவாதுமான எண்ணங்கள் எல்லாம் மனுஷனுக்குள்ள இன்னைக்கு மேலோங்கி கொண்டே இருக்கிறது. பாவமான காரியங்களுக்கு நேராக மனுஷன் எப்படி என்ன சந்தோஷப்படுத்த முடியும்? 24 மணி நேரமும் எனக்கு பிரியமா நான் எப்படி நடக்க முடியும்? இதை தான் இன்னைக்கு மனுஷன் தேடிட்டு இருக்கிறான். அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறத பாருங்க, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிறோம், இருட்டிலே இருக்க விரும்புகிறான். அதனால சர்ச்சைக்கு வர மாட்டான். சர்ச்சில் வந்தா அவனுக்கு ஆண்டவர் கண்டுபிடிச்சிருவார்ல. சத்திய வசனம் பேசப்படும் பொழுது பாவம் குத்தப்படும், உணர்த்தப்படும். அவங்க வந்து அப்போ மனம் திரும்புவாங்க. பிசாசுக்கு அதனால நல்லா தெரியும், நம்ம இந்த காரியத்தில் இருக்கிறோம், சர்ச்சைக்கு போகக்கூடாது. அப்படியே அவங்கள அந்த இருட்டிலே வச்சு இருளின் ராஜ்யத்துக்கு கொண்டு போயிடுவான். இந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். நான் செய்கிற கிரியை தப்பு, சபையில் வந்தா நீ செய்கிறது குடிக்கிறது சரி, விபச்சாரம் பண்றது சரி அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியுமா? இல்லப்பா, நீ செய்கிற தப்பு உன் சந்ததி அது பாதிக்கும், உன் சந்ததியில அதனுடைய விளைவை நீ சந்திச்சுட்டு ஆகணும், அது உன்னை வாழ விடாது. இளவயதின் பாவம் உன்னுடைய முதிர்ந்த வயதுல உன் எலும்புகளின் மஜ்ஜிக்குள்ள இருந்து உன்னை வாழ விடாது. அது உன் கல்லறையில உன்னோடு படுத்துக்கொள்ளும். அதை நீ மன்னிக்கப்பட ஆண்டவர்கிட்ட நீ வரணும். அதனால தான் தாவீது நிறைய இடத்துல சொல்வார், என் இளவயதின் பாவத்தை நினையாதுன்னு ஆண்டவரே. வாலிபத்தில் இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கண்ணின் காட்சி, நெஞ்சின் நினைவு எல்லாத்திலும் நடக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் அதை எல்லாம் ஜட்ஜ்மெண்ட்ல கொண்டு வரார், நீதியில கொண்டு வந்து நிறுத்துவார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அந்த பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பிடிக்காது. சர்ச்சா, ஊழியரா, பாஸ்டரா ஏசுவாங்க, ஏன்னா அவனுக்கு பிடிக்காது. அவன்கிட்ட இருக்கிறது இருளின் ராஜ்யம், அவன்கிட்ட இருக்கிற அந்தகாரத்தின் தொடர்பு, பாவமான அசுத்தமான வாழ்க்கை. தேவனை குறிச்ச பயம் கிடையாது. சிலருக்கு மழுங்கி போன சூடுண்ட பொய்யர்கள், வசனம் எல்லாம் தெரியும், அது வாழ்க்கையில அப்ளை பண்ணி வாழ்றது இல்லை, உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை. ஆனா தேவ பிள்ளைகளே, வேதம் தெளிவா சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். நீங்க இன்னைக்கு பொல்லாங்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா நீங்க உண்மையிலே தேவனை பகைச்சிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு நாள் நீங்க பகைச்சிட்டு வாழ முடியும்? அவர் ஒரு கற்பாறை, அவர் மேல மோதினா நம்ம நொறுங்கி போகும். அவர் மேல மோதுகிறவன் நொறுங்கி போவான். நம் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியை கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இன்னைக்கு இளைஞர்களை அதிகமாக சபைகளில் காண முடியலை. பாவம் செய்ய துன்மார்க்கம் வாழ்கிற நிறைய பேர் சபைக்கு வரமாட்டேங்கிறாங்க. அவங்க அப்படியே அவங்கள பிசாசு மெயின்டைன் பண்ணிட்டே போறான். அவங்க கண்களை குருடாக்கி, வேதம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவனுடைய மனக்கண்களை குருடாக்கினான். வெளிச்சமான ஆண்டவரை பார்க்கக்கூடிய அவங்களுடைய கண்கள் திறக்கப்படலை. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? வெளிச்சமான ஆண்டவர் பக்கம் வர நமக்கு விருப்பம் இருக்கிறதா? வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார், வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள்
கிறிஸ்து இன் கிரைஸ்ட், ஆண்டவருக்குள்ள அந்த கிரியையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். அவன் அதனாலதான் சபைக்கு வருகிறான். அவன் அதனால தான் தேவனிடத்துல ஜெபிக்க ஓடோடி போகிறான். அதனால தான் வேதத்தை எப்போதும் தியானிச்சுட்டு இருக்கிறான். நான் சத்தியத்தின்படி வாழணும், வெளிச்சமான ஆண்டவர் என்னை மாற்றணும், என் வாழ்க்கையில இருட்டான காரியம் வந்து என்னை இருளின் ராஜ்யத்தோடு கொண்டு போகக்கூடாது, ஒளியின் தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளையா நான் நடக்கணும் என்ற ஒரு தேவன் ஒளியாகவே இருக்கிறார். அவர்கிட்ட இருட்டே கிடையாது. அவர்கிட்ட நெருங்க 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 ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். ஹல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுகிறது. இன்றைக்கு நிறையவருடைய வாழ்க்கை அந்தரங்கமான கிரியைகளோடு தொடர்பில் இருக்கிறது. நாம் ஆண்டவரோடு நாம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தருகிறவராயிருக்கிறார். யோவான் 1:9 சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5:8 முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம வாழணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். முற்காலத்துல முன்ன நம்ம அந்தகாரத்தோடு தான் இருந்தோம், இருட்டில் தான் வாழ்ந்தோம், பாவமான வாழ்க்கையில தான் வாழ்ந்தோம். ஆனா இப்போதோ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எபேசியர் 5 அதனுடைய 8 நம்ம வாசிப்போம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உலக வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம நடக்கணும். நம்ம யாருடைய பிள்ளைகள்? வெளிச்சமான ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர்கிட்ட அதிகமான நேரம் போகணும், ஆண்டவர்கிட்ட உட்காரணும், சர்ச்சுக்கு ஒழுங்கா போகணும். ஆன்லைன் சர்வீஸ் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சர்ச்சுக்கு போக மனதில்லாமல் இன்னைக்கு நிறைய பேக் ஸ்லைடிங் ஆகிட்டாங்க. கவனமாக இருக்கணும். ஏன்னா சாத்தான் உங்களை வந்து இருட்டில் வைக்க பார்க்குறான். நீங்கள் பாவத்திலே வாழணும்னு விரும்புகிறான், நீங்கள் செய்கிற கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்க கூடாதுன்னு விரும்புகிறான், நீங்கள் கொடிய வியாதியில் அப்படியே மறிக்கணும்னு அவன் விரும்புகிறான். ஆண்டவர் நம் பிரியமானவனை உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இதை மாற்றி யோசிக்கிறவன் சாத்தான். தேவனிடத்தில் வருவதற்கு தடையை கொண்டு வந்து பாவத்தில் அப்படியே அவன் கட்டி வைக்கிறான். நீங்க ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அவர் செய்கிறவரா இருக்கிறார். லூக்கா 11 31 நாம் வாசிப்போம். லூக்கா 11:35. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாரு. நமக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்திருக்கு இல்லையா, அது இருட்டாக்கிடக்கூடாது. ரொம்ப பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மகனே நீ இந்த இடத்துல போகும்போது கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார், அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை. ஆனா உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம தான் அதுல கவனமா இருக்கணும், ஆகையால் ஏன் அதை இருட்டாக்கி விடும்னு சொன்னா 34 அதுக்கு ஆதாரமா இருக்கு. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுமையும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் சரீரம் முழுமையும் இருளாகும். கண்ணுல தான் இங்க இருக்குங்க. கண்ணுனால தான் எல்லாம் பார்க்குறோம். ஒரு கார் ஓட்டினா, பைக் ஓட்டினா, எல்லாமே படிக்கிறது, எல்லாமே இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண எல்லா டெக்னாலஜியும் இந்த கண்ணுனால தான் பார்க்குறோம். நம்ம கையில் மொபைல் இருக்குது, அதில் என்ன வேணாலும் பார்க்கலாம். கண்ணுனால நம்ம என்ன பார்க்குறோம், என்ன புஸ்தகத்தை படிக்கிறோம், டிவியில் என்ன நிகழ்ச்சி பார்க்குறோம், கண்ணுனால என்னத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. உங்கள் கண் எதை விரும்புகிறது? அந்தகார கிரியைகளை விரும்புகிறதா? மாம்சீக காரியத்தை, தூண்டக்கூடிய காரியத்தை பார்க்க விரும்புகிறதா? இல்லை தேவனையும் தேவனுடைய மகத்துவத்தையும் பரலோகத்துக்கு நான் போகணும், இந்த பூமியில் நான் மரித்து போனாலும் என் பிள்ளைங்க ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகணும், நான் சாபத்தை உண்டு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மனப்பாங்கு நமக்கு இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்குள்ள ஆண்டவர் வெளிச்சத்தை தந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, இருட்டை ஆக்குவதற்கு பயன்படுத்துகிற ஒரு பகுதி கண். அதன் மூலம்தான் சரீரத்தை இருட்டாக்கும். இதை தான் இன்னைக்கு பிசாசு பயன்படுத்துகிறான். கடைசி கால தலைமுறையை இந்த கண்களினால பார்த்து இன்னைக்கு நிறைய பேருக்கு கண்கள் பாதிக்கப்பட்டு போகிறது. அதிக மணி நேரம் கேம் விளையாடி, அதிக மணி நேரம் தேவனுக்கு பிரியமில்லாத காட்சிகளை பார்த்து அவனுடைய கண்கள் மூலமாக சரீரம் அப்படியே ஒளிய தேவன் கொடுத்த ஒரு ஒளியை அவங்க இழந்த இருளின் ராஜ்யம் அவங்களுக்குள்ள குடிகொண்டு அவங்க முகத்தை இருட்டாக்குகிறது. நாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது.
வெளிச்சத்தின் தேவன், அவரிடத்தில் இருள் என்பது கிடையாது. இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் நமக்கு சொல்ல, ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், பி கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு கண்ணு தான் முக்கியமான பாட்டு. இந்த கண்களினால நல்லதை பார்க்கணும்னு உடன்படிக்கை பண்ணணும். யோபு ஒரு உடன்படிக்கை பண்ணினா, என் கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணினேன், இந்த கன்னிகைகள் மீது நான் நோக்கமாக இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணினா, அவரை குறித்து வேதம் சொல்ல நீதிமான் உத்தமன், தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு மனுஷன்னு நான் சர்டிஃபிகேட் கொடுத்தார். இந்த கண்களோடு நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணணும். இந்த கண்ணின் மூலம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆகிய வெளிச்சத்தை நான் இழந்துருவேன், இருள் என்னை வந்து பத்தி பிடிச்சிரும். அதனால இந்த கண்ணை நான் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்பில் இருங்க, வேதத்தை அதிகமாக தியானிங்க. எப்பெல்லாம் ஆண்டவர் விருப்பந்தாரோ அப்பெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படியே ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை நோக்கி பாருங்க. தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு காண்பிச்ச ஒரு காட்சியை காட்டி எனக்கு சொன்னார், இந்த வெளிச்சத்தை குறித்து பிரசங்கம் பண்ணப்பா. இருட்டையும் காட்டினார், வெளிச்சத்தையும் காட்டினார். அந்த நாள் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு முன்பதாக நான் பிரசங்கித்தேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகிறத நீங்கள் நிச்சயம் பார்க்க முடியும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். தேவன் ஒளியாகவே இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவுன்னு இருள் இல்லை, அதை நாங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிவிக்கிற ஒரு உண்மை. அந்த வெளிச்சமான ஆண்டவர் உண்மையாகவே வெளிச்சத்தின் தேவன். சாத்தானுடைய கிரியைகள் இருளின் ராஜ்யத்துக்கு அடுத்த கிரியைகள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆண்டவரையும் வெளிச்சத்துக்கு வெளிச்சமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. தேவன் பெரியவர். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கிறது? இந்த உலகத்தில் நீங்கள் வாழணும்னு சொன்னால், பகல் ஆனாலும் இரவானாலும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் நடந்தாலும் தேவனுடைய வசனம் உங்கள் கால்களுக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கால் சறுக்காமல், நீங்கள் விழுந்து போகாமல் நீங்கள் நிலைநிற்க முடியும். ஆண்டவரே, இந்த வசனம் தான் என் கால்களுக்கு தீபம்ப்பா, என் பாதைக்கு வெளிச்சமே உடைய வார்த்தை, அதை நான் இன்னும் என் வாழ்க்கைக்கு அபியாசப்படுத்த எனக்கு உதவி செய்யணும்னு கேளுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்பும் கீதமும் ரட்சிப்புமானவர். ஆண்டவரே, என் வெளிச்சம் நீர்தான் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ளணும், இருளின் ஆயுதத்தை அல்ல. ஒளியின் ஆயுதத்தை நான் தரித்துக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக சீரா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படியே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியால் அநேகர் ஒளியை பார்க்கலும் இருளிடத்துல ரொம்ப தொடர்பில் இருக்கிறாங்க. நீங்க யார்கிட்ட தொடர்பில் இருக்கிறீங்க? வெளிச்சமான ஆண்டவர்கிட்ட தொடர்பில் இருக்கிறீங்களா? பொல்லாங்கு செய்கிற யாரானால் அவன் ஒளிக்கு பகஞ்சன் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்க இன்னைக்கு பொல்லாப்பு செஞ்சிட்டு இருக்கிறீங்களா? இருளுக்கு அடுத்த காரியங்கள், களியாட்டு, மதுபானம், சீட்டாட்டம், சூதாட்டம், ஹல்லேலூயா, விபச்சாரம், வேசித்தனம், மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களில் ஈடுபடுவது, இதெல்லாம் ஆண்டவர் இருளுக்கு அடுத்த காரியத்தில் உள்ள காரியத்தை சொல்றார். ஹல்லேலூயா. அந்தகார கிரியைகளை நீங்க தள்ளி விடுங்க. அந்தகாரத்தின் கிரியை நான் தள்ளிவிட்டு ஒளியின் ஆண்டவர்கிட்ட வர்றேன்னு சொல்லுங்க. இதோ நான் இந்த பிரசங்கம் பண்ணின ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற, இதுவரைக்கும் என் மகனே மகளே, நீ அதே காரியத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை இழப்ப, நீ செய்யும் கையின் பிரயாசத்தின் பிளஸிங்கை இழப்ப, உன்னுடைய சந்ததியின் நீ ஆசீர்வாதத்தை தேடாம சாபத்தை நீ தேடி வைப்ப. ஆண்டவர் கிட்ட வந்துரு. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக செய்யப்படுகிறது என்று வெளியரங்கமாகும்படி ஒளியினிடத்தில் வருகிறான். சத்தியத்தின்படி வாழணும்னு விரும்புகிறையா? உண்மையின்படி, ட்ரூத்தின்படி வாழணும்னு விரும்புகிறையா? தேவனிடத்துல உன்னை ஒப்புக்கொடு. தேவனிடத்துல நான் எப்பொழுதும் வருவேன். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துல நான் எப்பொழுதும் ஆராதிக்க வருவேன், உம்முடைய ஊழியத்துல நான் ஈடுபடுவேன். எங்க ஜெபம் நடந்தாலும் ஜெபிக்க நான் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. நன்றி, நன்றி. பொல்லாங்கு செய்கிற எவனும் புலியை பகைக்கிறான், தன் கிரியை கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். நீங்க உங்க கிரியை கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்துல வராம உங்களை தடை பண்ணி பிசாசு வச்சிருக்கிறான். சர்ச்சைக்கு போற பிடிக்க மாட்டேங்குது. ஏதோ கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்களா? ஏதோ கல்யாண கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்களா? வேண்டாம். தேவ கோபம் பற்றி இருந்தா யாராலும் தாங்க முடியாது. தேவன் அநேக மெத்தட் வச்சிருக்கிறார். முதல்ல மகனேன்னு கூப்பிட்டு அவர் பேசி கூப்பிடுவார். அதுவும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வலையை வச்சு பிடிச்சாவது கொண்டு வர பாப்பா.
இல்லைன்னா மீன் பிடிக்கிறதுல இன்னொரு டெக்னிக்கலை பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களின் கோணலும் மாறுபாலும் வரும் முன்னே, சரீரத்தின் அங்கவீனங்கள் இழக்கும் முன்னே ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து வெளிச்சமாக என்ன மாற்றுன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பது சால சிறந்தது. ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. பிரைஸ் காட். கண்ணானது சரீரத்தின் விளக்கு. கண்களால நான் என்னத்தை பார்க்கிறேன்? உன் பாவத்தை தூண்டக்கூடிய காரியங்களை நான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறேன்னா, சினிமாவை, சிற்றின்பத்தை, உலகத்தின் ஆசபாசங்களை, உலகத்தின் ஆண்டவருக்கு பிரியலாத அருவருப்புகளை, அருவருப்பான காட்சிகளை பார்த்து அதன் மூலம் உன் சரீரம் வெளிச்சத்தை இழந்து இன்னைக்கு இருக்கிறதா? ஒப்புக்கொடு. ஆண்டவர் யோபுவை போல என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இந்த கண்ணினால தேவனுக்கு பிரியலாததை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அர்ப்பணித்த எல்லார் மேலும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. இது ஒரு விடுதலையின் நேரமாக மாறி இருக்கிறது. அநேகருக்குள் வெளிச்சத்தின் வல்லமை இறங்கி வருகிறது. அக்கினி நெருப்பாய் தேவ வல்லமை இறங்கி வருவதாக. எல்லா கட்டுகளை இப்பொழுது தெரிவிடுவதாக. இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவரே அந்தகாரத்தின் இருளில் இருக்கிற பிள்ளைகள் மேல் தளிக்கிறேன். ஆச்சரியமான ஒளியின் ஆண்டவரே புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இவர்களை தெரிந்தெடுப்பீராக. இருளை விட்டு ஒளியினிடத்துக்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு இவர்கள் இப்பொழுது திரும்புவார்களாக. கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவதாக. யார் யாருடைய வாழ்வு இருட்டாக மாறி இருக்கிறதோ, யார் யாருடைய வாழ்க்கையில வெளிச்சமே இல்ல, இருளிலே நடந்து இருளிலே படுத்து கிடக்கிறேன், என் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல என்று கதறுகிற பிள்ளைகள் மேல் வெளிச்சத்தின் அதிபதியின் வல்லமை இறங்கி வருவதாக. இதோ வெளிச்சம் வரும்பொழுது இருள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறுகிறது, உங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. கண்களில கையை வச்சு இந்த கண்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க. கண்கள் தாறுமானதை நோக்க வேண்டாம், நேரானதை நோக்க கடவது. கண்களில பரிசுத்தம் உண்டாகட்டும். கண்களில கலிக்கத்தை போடுகிறேன். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருள் வெளியேறும்படி இயேசுவின் ரத்தத்தை வீடுகளுக்குள்ள தளிக்கிறேன். வீட்டின் அறைகளில தளிக்கிறேன். அவங்க பயன்படுத்துகிற மொபைல் மேல தளிக்கிறேன். அவங்க பயன்படுத்துகிற டிவி மேல தளிக்கிறேன். தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் வீடுகளை விட்டு வெளியேறி போவதாக. ஆண்டவருடைய பிரசன்னம் இப்பொழுது வீடுகளுக்குள் இறங்கி ஒவ்வொருவரையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றும். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, யோவான் 1:9 ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பிரகாசமாய் மாறுவதாக. வாழ்க்கை இருட்டாக்கின கிரியைகள் அழிக்கப்படுகிறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. அநேகர் நீங்க உணர்றீங்க, உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறத நீங்க உணர முடியும். ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்க ஆண்டவரை நெருங்க நெருங்க ஸ்தோத்திரம். என்னை வெளிச்சத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆண்டவரே அப்பா அந்தரங்க கிரியை, இருளின் கிரியைகளை நான் தள்ளி விடுகிறேன். ஒளியின் ஆயுதத்தை எனக்கு வேணும். வெளிச்சத்துக்கிட்ட நான் வர்றேன். ஆண்டவரே என்னை பிரகாசிப்பியும், என்னை பிரகாசிப்பியும். என் வாழ்க்கை இருண்டு போனது, என் வாழ்க்கை மறக்கப்பட்ட ஹிஸ்டரியாய் மாறிவிட்டது. ஊருக்கு நான் வேடிக்கையாகிவிட்டேன். என்னை ஆசீர்வதியும். கேட்பீங்களா? ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. வாழ்க்கை ஆண்டவர் வாலல்ல தலையாக்குவார், கீழல்ல மேலாக்குவார். ஆண்டவரை நோக்கி நீங்க கண்ணீரோடு கேட்டு பாருங்க. வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமா மாறும். எந்த அளவுக்கு நீங்க தாழ்த்தப்பட்டீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். ஏன்னா உங்களுக்குள்ள வெளிச்சம் வர வர நீங்க உங்களை விட்டு, உங்களை வீட்டை விட்டு, உங்களை சுற்று வட்டாரத்தை விட்டு அந்த இருளெல்லாம் ஓடி உங்கள் வெளிச்சத்தின் இடத்துக்கு அநேகர் ஓடி வரும்படி தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பும். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இப்பொழுதே உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி நிரப்புவதாக. Thank you Jesus. Thank you Jesus. அந்தகார கிரியைகள் எங்க குடும்பத்துல செவ்வாய் வெள்ளின்னா என்ன தூங்க விடல. என் குடும்பத்துல பெரிய போராட்டம் அப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? உங்களை முற்றிலுமாக வெளிச்சத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க பார்க்கிறது, செய்கிறது, செயல் எல்லாற்றிலும் தேவனுக்கு முதலிடத்தை கொடுங்க. ஆண்டவரை துக்கப்படுத்துற காரியத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல இடமே இல்லை. ஆண்டவரையே நான் கனம் பண்ணுவேன். வெளிச்சமான தேவன் தான் என்னை விட்டு விலகி இருட்டு வந்துடக்கூடாது. ஆண்டவரே இப்பொழுதே ஒரு லைட்டை எப்படி நம்ம போடும் பொழுது இருட்டு மாறி வெளிச்சம் வருகிறதோ அதே போல இருளில பிரகாசிக்கிற ஒளியாக உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் வெளிச்சமாக மாற்றுகிற அந்த ஒளி நம்முடைய வீடுகளுக்குள்
இறங்கி வருகிறது. நிரப்பட்டும், நிரப்பட்டும், எல்லாரையும், பெரியோரையும் சிறியோரையும் நிரப்பட்டும். எல்லா அறைகளுக்குள்ள அந்த வெளிச்சம் உதிக்கட்டும், இருள் மறையட்டும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். சூரியனோ பகல் அல்ல, சூரியனோ சந்திரனோ அல்ல. ஏசாயா 61 சொல்றார் இல்லையா, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். இந்த வெளிச்சத்தின் தேவனே இந்த குடும்பங்களை வழி நடத்தும். எந்த குடும்பம் எல்லாம் இருட்டில் இருக்கிறதோ அதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிட்ட உடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு போக தங்களை அர்ப்பணித்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையில கலந்து கொள்ள தங்களை அர்ப்பணித்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஊழியத்தில் கலந்து கொள்ள தங்களை அர்ப்பணித்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் மேல் விசேஷித்த ஒரு வல்லமை இறங்கட்டும். ஜீசஸ், உங்கள் வியாதிகளுக்காக ஜெபிக்க போறேன். வியாதி உள்ள இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வசனத்தின்படி ஆண்டவரே வெளிச்சத்துக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற சரீரத்தில் எங்கெல்லாம் இருளின் ராஜ்யம் அந்த இருட்டின் நிமித்தம் வியாதியை வச்சு போராடிட்டு இருக்கிறதோ, அது எப்பேற்பட்ட வியாதி ஆனாலும் உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் இருக்கிற சகல நோய்களும், சகல வேதனைகளும், சகல கட்டுகளும், சகல போராட்டங்களும், சகல அந்தகார தொடர்பில் உடைய கிரியைகளால் குடும்பங்களுக்குள் நுழையப்பட்ட சகல வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறி போகும்படி கட்டளையிடுகிறேன். லிபி துலுகமா சேகானா துலாமா சகானா ஷங்கதிலா கமா துனா தனா தனா. குடும்பங்களிலே இருளின் கிரியைகள் மூலம் அந்த சாபம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீடுகளின் வாசல் படிகளை விட்டு, வீடுகளின் ஒவ்வொருவருடைய சிரசை விட்டு விலகி இயேசுவின் இரத்தத்தை எடுத்து அவர்கள் ஆண்டவர் வாசல் படியில அவர்கள் தலை மேல தளித்து சேவெடுக்கிறேன். Thank you Jesus. கொடிய மரணங்களை கொண்டு வர போராடும்படி கிரியை செய்கிற இருளின் ராஜ்யத்தின் வல்லமைகள், மந்திர சம்பந்தமான, பெல்லிசூனிய சம்பந்தமான, யாக சம்பந்தமான, ஏவல் சம்பந்தமான கிரியைகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விட்டு இருளின் ராஜ்யத்தின் கிரியைகளை கட்டுகிறேன். ஜீசஸ், அவைகள் அந்த குடும்பத்தில் இனிமேலும் போராடாதபடிக்கு வெளிச்சத்தின் தெய்வத்தின் வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அற்புதத்தை செய்து குடும்பங்களை மகிழ பண்ணும். வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் மேல் விசேஷித்த உம்முடைய கிருபை, சிறு குழந்தைகள் மேல் உம்முடைய விசேஷித்த கிருபை, கணவன் மனைவி குடும்ப வாழ்வுகளுக்குள் உம்முடைய விசேஷித்த கிருபை, இருளின் ராஜ்யம் கிரியை செய்யாதபடிக்கு அவைகளை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். சகல பாவங்களும் சாபங்களும் சகல கிரியைகளும் நீங்கி ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்காய் மாறட்டும். அற்புதத்தை செய்து மகிழ பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் இந்த நிகழ்ச்சி இதுவரை நடத்தினீர், உமக்கு நன்றி. உடைய வார்த்தை உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கிட்டு ஸ்தோத்திரம். தகப்பனே, கீபோர்டு போட்ட தம்பி ஆசீர்வதியும், அநேக ஆயிரம் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும். ஆண்டவரே அப்பா, மகிமை டிவி ஆசீர்வதியும். அதன் மூலம் கர்த்தர் திரள் ஜனங்களை ரட்சித்து கருவியாக ஆண்டவரே ஒரு இந்த ஊடகத்தை நீர் உலகமெங்கும் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதில் உம்முடைய வார்த்தைகளை பேசுகிற எல்லா தேவ மனிதர்கள் குடும்பங்களை பிளஸ் பண்றோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ற அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். உடைய ஆண்டவரே அப்பா, கையிட்டு செய்ய உங்களுடைய எல்லாவற்றிலும் நன்மைகள் உண்டாகட்டும். உங்க பிள்ளைகள் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றிலும் மாற்றத்தை தார். எல்லாரும் ஒரு நிமிடம் இயேசுவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ற குடும்பத்தை நாங்கள் மனதார பிளஸ் பண்றோம். இதற்கேற்ற பிரதிபலன்களை இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனுடைய கைகளில் தருகிறோம். நீரே வழி நடத்தும். ஏசப்பா கைகளில் தருகிறோம். அடுத்த வாரம் மறுபடியும் இதே நேரத்தில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரைக்கும் விலகாத தேவனுடைய கிருபை எல்லாரையும் மூடிக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.